அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா வீட்டுக்கு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் அவரோட ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி பண்ணுறாரு. இன்ஷா அல்லாஹ் இந்த பிரியாணியோட ரெசிபி வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சும்மா சக்கத்தாக இருக்குங்க. இன்னைக்கு நம்மளோட டியூட்டி ஒன்லி அரிசி கழுவி கொடுக்குறதும் மட்டன் கழுவி கொடுக்குறதும் மட்டும்தாங்க. இன்னைக்கு ஃபுல் டிஷ்ஷுமே என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் குழம்பு இது எல்லாமே அத்துப்பிடி டேஸ்ட்டு சும்மா சக்கத்தாக இருக்கும். அந்த மாதிரி சமைப்பாங்க. குக்கிங் தெரிஞ்ச ஹஸ்பண்ட் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்பப்போ வேலை பார்க்காம ஓப்பி அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒலை கொதிச்சிருச்சு, அரிசி போட்டு எடுத்தா டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கும் சவுதி அரேபியா மதினா பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருந்ததில்ல, டேஸ்ட்டுமே சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒன் டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ நாளைக்கு வரும். சொந்தங்களையும் சொந்த மண்ணையும் விட்டுட்டு இங்கே வர்றவங்களுக்கு தாங்க தெரியும் இங்கே கிடைக்கிற ஒவ்வொரு உண்மையான உறவுக்கும் எவ்வளோ பொக்கிஷம்னு. அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச உறவுகள் தான் இவங்க. இன்னைக்கு லஞ்ச் இவங்க கூட தான் போச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த முட்டையை தான் வெஜ்ஜில் சேர்த்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நெத்திலி மீனையுமா சேர்த்துருக்காங்க? இங்கே கூட்டத்தில் ஒரு ஆளு, இத்தனை நான்வெஜ் பிரியர்களுக்கு மத்தியில் ஒரு ஆளு தன்னன் தனியா நெத்திலி மீன் சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் முட்டையும் நெத்திலி மீனும் சாப்பிடுவாங்க. நெத்திலி மீன் எப்போ வெஜ் லிஸ்ட்ல சேர்ந்துச்சுன்னு தாங்க தெரியல. அவ்வளோதான், எங்களுக்கு சண்டே இப்படி தான் ஃபன்னாக போச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.